பிரைஸ் லார்ட். வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இந்த வார்த்தையை கர்த்தராகிய கிறிஸ்து அவர் நமக்கு சொல்லுகிறார். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லி. தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக நேரங்களிலே நன்மைகள் காணவில்லை, நான் நினைத்த காரியம் நடக்கவில்லை என்று சோர்ந்து போய் காணப்படுகிறோம். அப்படிப்பட்ட நபர்களுக்குத்தான் வேதம் தெளிவாய் சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. கலங்குதல் என்று சொன்னால் வேதத்தில் அநேக காரியங்களை குறித்து பார்க்கலாம். தானியேல் கண்ட சொப்பனத்தின் நிமித்தம் கலங்கி போனான். யோசேப்பு கண்ட சொப்பனத்தின் நிமித்தம் அவனுக்குள் ஒரு காரியம் தோன்றினது. நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனத்தின் நிமித்தம் அவன் வாழ்க்கையிலே ஒரு கலக்கம் உண்டானது. பிரியமானவர்களே, தேவனுடைய பிள்ளைகள் வாழ்விலே காண்கிற சொப்பனங்களோ கனவுகளோ அல்லது வெளிப்பாடுகளோ அவருடைய வாழ்க்கையை கட்டுவதற்கும் அவர்களை உயர்த்துவதற்கும் அல்லது தங்களுடைய நிலையை அறிந்து தேவனண்டை திரும்புவதற்கும் பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் உலக மனுஷர்கள் காண்கிற கனவுகளோ செயல்பாடுகளோ எண்ணங்களோ அது அவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய காரியங்களை பொறுத்து அவனுடைய வாழ்க்கையிலே நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. நாம் நன்மையான ஒரு ஈவுகளை தேவன் நமக்கு தந்தருள்வார் என்று சொன்னால் அதை நினைத்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். உலக மனுஷர் அப்படிப்பட்ட நிகழ்வுகளிலே அவர்கள் நாடுவது அஞ்ஞானிகளை, அதாவது ஜோசியர் மற்றும் குறி சொல்பவர்கள், இப்படிப்பட்ட நபர்களை நாடி தேடுவார்கள். ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நான் நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது என் தேவனுடைய நாமம் மகிமைக்காக என்று நாம் எண்ணுவோம். அதனால்தான் இந்த வசனம் எப்படியா சொல்கிறது, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. வரப்போகும் காரியங்கள் பயங்கரமானதாக இருந்தாலும் கொடியதாக இருந்தாலும் தேவன் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியை அவர் கொடுக்கிறார். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தாலும் நடந்திருந்தாலும் நடக்க போகிறதாக இருந்தாலும் எதை குறித்தும் கலங்காதிருங்கள். தேவனிடத்தில் மாத்திரம் உங்கள் விசுவாசம் இருக்கட்டும், உங்கள் நம்பிக்கை இருக்கட்டும். கர்த்தர் உங்களை அவர் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அவர் நடத்துகிற தெய்வமாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக நீங்கள் பல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் உயர்வுகளையும் மேன்மைகளையும் அடைவீர்கள் என்பது நிச்சயமே. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.